2019 நாட்டையே உலுக்கிய விஷயம் வந்து என்னென்னா, பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை தான். 8 பொம்பளை பசங்களை ஏமாற்றி கொண்டு போய் 9 அரக்கர்கள் சேர்ந்து நாசமளித்த ஒரு விஷயம் தான். வீடியோ எடுத்து நிர்வாணமாக வீடியோ எடுத்து அதை மிரட்டி அதை பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஷேர் பண்ணி அந்த 9 அரக்கர்களும் அவங்கள படாத கொடுமைப்படுத்தி அந்த பொம்பளை பசங்களை வந்து வேதனை அடைய செஞ்சு பண்ண வந்து 2019 நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. சாகும் வரை ஜெயில் தண்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆயுள் தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இதுவே தூக்கு தண்டனை கொடுத்தா கூட வரவேற்கத்தக்கது தான். அப்போ தான் வந்து சட்டம் கடுமையானதான் பெண்கள் மேலே நடக்கிற ஒரு குற்றங்கள் வந்து கம்மியாகும். இனி வரும் காலங்களில் இதுபோல் பெண்கள் மேலே வந்து நடத்துகிற ஒரு பாலியல் வன்கொடுமை நிரந்தரமாக தீர்வடையணும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அதே சமயம் வந்து யார் வந்து நான் எங்கே கூப்பிட்டாலும் பொம்பளை பிள்ளைங்க தயவு செஞ்சு வந்து அப்பா அம்மாவோட இது இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் போகாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முழுக்க நம்ம வந்து சேஃப்டியாக அவேர்னஸாக இருந்துக்கணும். பசங்களையும் அதே போல் அப்பா அம்மாவோட கண்காணிப்பு இல்லாமல் அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. இனி வரும் காலங்களில் தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க மேலே எந்த ஒரு தாக்குதலும் எந்த ஒரு வன்கொடுமையும் செய்யாமல் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சட்டம் வந்து கரெக்டாக செயல்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன்.